நமஸ்காரம். சாந்திரமான கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி அன்று மகாவிஷ்ணு துளசி திருமணம் செய்து கொண்டார். இந்த நாள் பிருந்தாவன துவாதசி அல்லது துளசி கல்யாணம் என்று கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த தினத்திலும் துளசிக்கு பூஜை செய்வது மிகுந்த நற்பலன்களை அள்ளித்தரும். அலங்கார பிரியர் திருமால், அவருக்கு உகந்தது துளசி. திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவள் அன்னை துளசி. அந்த துளசிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அல்லது துளசிக்கும் சால கிராமத்துக்கும் அல்லது கிருஷ்ணர் விக்கிரகத்துடனோ படத்துடனோ அல்லது துளசிக்கும் நெல்லி மரக்கிளையுடனும் விவாகம் செய்வார்கள். இந்த பிருந்தாவன துவாதசி தினத்தில் கார்த்திகை பௌர்ணமியிலும் கூட. இதனால் தடைப்பட்ட சுப காரியங்கள் விரைவில் நடந்தேறும், சகல சம்பத்துகளும் பெருகும். இந்த தினத்தில் துளசி பூஜை செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே துளசி மகிமை கேட்பதும் அந்த துளசியின் விசேஷ நாமங்களை சொல்வதாலும் கேட்பதாலும் அபரிமிதமான நற்பலன்களை பெறலாம். இதை சொல்வதாலும் கேட்பதாலுமே ஒருவரது வாழ்வில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமாம். வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம தேவி பாகவதம் நவமஸ்கந்தத்திலிருந்து துளசி மகிமை பார்க்கலாம். தர்மத்வஜன் ஒரு அரசன், அவரது மனைவி மாதவி. இவர்களுக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி சுக்கிரவாரம் கூடிய சுப தினத்தில் உத்தமமான ஒரு முகூர்த்தத்தில் லட்சுமியே அவர்களுக்கு பெண்ணாக பிறந்தாள். அவளது திருப்பெயர் துளசி. துளசி நாராயணனை தனக்கு மணாளனாக வேண்டி பத்ரீவனம் சென்று உக்கிரமான தவம் செய்தாள். ஒற்றை காலில் நின்றபடி மழை வெயில் என்றெல்லாம் பாராமல் 20,000 வருஷம் தவம் செய்தாளாம். பழங்களையும் ஜலத்தையும் ஆகாரமாக கொண்டு 30,000 வருஷங்கள், இலைகளை மட்டுமே புசித்து 40,000 வருஷங்கள் தவம் செய்தாள். பின்னர் காற்றை மட்டுமே கிரகித்து 10,000 வருஷங்கள் தவம் செய்தாள். பிரம்மாவும் அவள் முன் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு ஹரியிடம் பக்தி வேண்டுமா, இல்லது உனக்கு தாசத்தன்மை வேண்டுமா, இல்லை மோட்சம் வேண்டுமா, என்ன வேண்டும்னு கேட்டார். துளசியும் அவளை நமஸ்கரித்து, பிரபு, நீங்கள் எல்லாமே அறிந்தவர். நான் கோலோகத்துல கோபிகையாய் கிருஷ்ணனுக்கு பிரிய மனைவியாகவும் இருந்தேன். அவருடைய சம்பந்தத்தினால எனக்கு திருப்தி இல்லை. அப்படி இருந்த போது ராதைக்கு என் மேல கோபம் வந்தது. பூலோகத்துல நீ மானிட யோனியில் பிறப்பாய்னு சாபம் கொடுத்துட்டா. எனக்கு பகவானும் என் மேல் இறங்கி பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால நான் அவருடைய அம்சமான புருஷனையே பர்த்தாவாக அடைவேன்னு எனக்கு அருள் புரிந்தார். நாராயணனையே நான் பர்த்தாவாக அடைய வேண்டும், அதாவது கணவனாக அடைய வேண்டும்னு அனுகிரகம் செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்தாள் துளசி. பிரம்மா அதை கேட்டு, ஹே துளசி, கிருஷ்ணனுடைய மேனியிலிருந்து உண்டான சுதர்மன்ற கோபாலன் உன்னை பார்த்து மோகித்து உன்னை அடைய வேண்டும்னு விரும்பினான். அவனும் ராதைனால சபிக்கப்பட்டு பூலோகத்துல மனுவின் வம்சத்தில் சங்கச்சூடன்ற பேர்ல வந்து பிறந்திருக்கிறான். அவனையே நீ கணவனாக அடைவாய். பின்னர் நீ நாராயணனையே இறுதியில் அடைவாய். நீ செடியாகி எல்லா புஷ்பங்களிலும் சிறந்தவளாகவும் விஷ்ணுவுக்கு பிரியையாகவும் இருக்க போகிறாய். பிருந்தாவனத்தில் பிருந்தாவணி என்ற பெயருடன் சிறப்பாக விளங்குவாய். உன்னை கொண்டே கோபியரும் கோபாலரும் கிருஷ்ணனை பூஜிப்பார்கள்னு பிரம்மா அவளுக்கு அனுகிரகம் செய்தார். துளசியும் அவரை பார்த்து ராதையிடம் தனக்குள்ள பயத்தை போக்க வேண்டும்னு கேட்டுக்கிறார். பிரம்மாவும் அவளுக்கு 16 அக்ஷரம் உள்ள ராதிகா மந்திரத்தை உபதேசம் செய்தார். துளசியும் பத்ரிவனத்துக்கு போய் அங்க பிரம்மனால் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தியானித்து அதை மந்திர சித்தியும் பெற்றாள். இப்படி இருக்கிறப்போ அவளுடைய கனவுல மன்மதனுக்கு ஒப்பான ஒரு அழகான ஒரு இளைஞன் அவளுடைய கனவுல தோன்றினான். அவளுக்கும் அதுல சந்தோஷம், கனவு கலைஞ்சிடுறது, அதையே நினைச்சுட்டு இருக்கா துளசி. அவனை பார்க்கணும்ன்ற ஆசையும் அவளுக்கு வருது. அப்போ அந்த சமயத்துல சங்கச்சூடன் அந்த ஜெய்கி ஷவ்யர் அப்படின்றவர்கிட்ட கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் பெற்று புஷ்கர கஷேத்திரத்துல போய் மந்திர சித்தி பெற்று கொண்டு இந்த இடத்துக்கு வரா. துளசிய பார்த்தோன்னே பக்கத்துல வந்து இந்த கானகத்துல தனியா இருக்கக்கூடிய நீங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். சுவாமி, நான் தர்மத்வஜருடைய மகள் துளசி, தவம் செய்யறதுக்காக நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட கேட்கிறா. ஹே சுந்தரி, நான் மனு வம்சத்தில் பிறந்தவன். என் பேரு சங்கச்சூடன். பிரம்மாவுடைய ஆக்ஞை பேர்ல தான் நான் உன்னை தேடின்னு வந்தேன். உன்னை இப்பவே நான் காந்தர்வ முறையில திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லி அவளை திருமணம் செய்துக்கிறான். துளசியும் சங்கச்சூடனும் ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்துறா. துளசியின் பதிவிரதா சக்தினால அவன் சகல போகங்களையும் அனுபவிக்கிறான். இதுல இருந்து துளசியை ஆராதித்தால் நமக்கு சகல சௌக்கியமும் கிடைக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்றமிடமெல்லாம் அவனுக்கு ஜெயம் வெற்றி தான். அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே அங்க இல்ல. உலகமும் அவனுக்கு அடிமையாக இருந்ததாம்.
தேவர்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்களாம். அதனால தேவர்கள்லாம் பிரம்மாவை அழிச்சுட்டு நேரா வைகுண்டத்துக்கு போய் நாராயணன்ட்ட தங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி வருத்தப்படுறா. பகவான் நாராயணனும் அவர்களுடைய துன்பங்கள்லாம் கேட்டு, தேவர்களே, சங்கச்சூடன் பூர்வத்துல கிருஷ்ண பக்தன், அவனும் ராதையினுடைய சாபத்தினாலதான் பூலோகத்துல வந்து பிறந்திருக்கான். அவனுடைய கழுத்துல மந்திர கவச்சம் அணிந்திருக்கிறான். அவனை கொல்லக்கூடியவர் சங்கரர் ஒருவரே, மற்ற யாருனாலையும் அவனை வெல்ல முடியாது. அவனுடைய பத்னியின் பதிவிரதா தன்மைக்கு எப்போ பங்கம் நேரிடுமோ அப்போதான் அவனுக்கு மரணம்னு அவன் வரம் வாங்கியிருக்கான். நீங்கள் பூலோகத்துக்கு போய் சிவனை பிரார்த்தியுங்கள், அவர் சங்கச்சூடனுடன் யுத்தம் செய்ய வருவார். அதற்கு அனுசரணையாக நான் அவருடைய பத்னியின் பதிவிரதா தன்மைக்கு பங்கம் ஏற்பட செய்வேன்னு பகவான் மகாவிஷ்ணு சொல்றார். தேவர்களா மனசு சமாதானமாக்கி பூலோகத்துக்கு வந்து சந்திரபாகா நதிக்கரையில சிவனை துதித்தார்கள். சிவனும் அவர்களுக்கு பிரத்யட்சமாகி அவர்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். சரி, நான் உங்களுக்கு ஒரு வழி செய்யறேன்னு சொல்லிட்டு சித்ரதன் அப்படின்ற கந்தர்வனை அழைத்தார். போய் சங்கச்சூடன்ட்ட போய் அவனை யுத்தத்துக்கு அழைப்பதாக தெரிவிக்குமாறு அவன்கிட்ட சொல்றார். சித்ரதனும் சிவபெருமான வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு சங்கச்சூடனுடைய பட்டணத்துக்கு போறான். அது பிரம்மாண்டமானது, 12 வாயில்களை உடையது, பலத்த காவல் இருக்கு. அந்த பட்டணத்தின் முதல் வாயிலேயே பிங்களாக்ஷன் அப்படின்றவன் அந்த வாயில்ல காத்துட்டு இருக்கான். அந்த பிங்களாக்ஷனை பார்த்து தான் வந்திருக்கிற விவரத்தை சொல்றான். சித்ரதன் பிங்களாக்ஷனும் தன்னுடைய அரசன்ட்ட போய் அனுமதி வாங்கின்னு வந்து சித்ரதனை சங்கச்சூடனுடைய சபைக்கு அழிச்சுன்னு போறான். அங்க பராக்கிரமம் நிறைந்த அசுர வீரர்கள் எல்லாரும் கை கட்டி வாய்ப்பு வைத்து நிற்க, சிங்காசனத்துல சிங்கம் போல வீற்றிருந்தார் சங்கச்சூடன். அவரை பார்த்தோன்னே சித்ரதன் வணக்கம் தெரிவித்து தான் வந்திருக்கக்கூடிய காரணத்தையும் எடுத்து சொல்றான். ஹே ராஜன், நான் சிவபெருமானால அனுப்பப்பட்டு வந்துள்ள தூதன். என் பேரு சித்ரரதன். தேவர்களுக்கு சொந்தமான அரசை நீங்கள் அபகரித்து கொண்டு அவர்களை விரட்டி இருக்கிறீர்கள். தேவர்களிடம் பகை கொள்ளாது அவர்களுடைய அரசை நீங்க திரும்ப அவர்களுடைய கொடுக்கணும். சிவன் தங்கள்கிட்ட சொல்லுமாறு என்ன அனுப்பினார். இல்லைன்னா தங்களுடன் யுத்தம் செய்து இழந்த அரசை மீட்டு அவர்கள்ட்ட ஒப்படைக்க போகிறோம்னு சொல்றார். இப்படி சித்ரதன் சொன்னோடனே சங்கச்சூடன் கலகலான்னு அப்படியே பெருசா சிரிக்கிறான். மறுநாள் வீரர்களோட வந்து யுத்தத்துல சந்திக்கிறதா சிவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றான். சித்ரதன் சந்திரபாகா நதி தீரத்துக்கு திரும்பி மறுநாள் சங்கச்சூடன் யுத்தத்துக்கு வருவா அப்படின்ற விவரத்தையும் சொல்றான். உடனே சிவபெருமான் யுத்தத்துக்கு தயாரார. குமரன், வீரபத்ரன், நந்தீன் மற்றும் மகாகாலன், சுபத்ரன், விஷாலாக்ஷன், பாணன், பிங்கலாக்ஷன், விசும்பனன், விரூபன், விக்ருதி, மணிபத்ரன், பாஷ்கலன், கபிலாக்கியன், தீர்க்கதமிஷ்டன், விகடன், தாமிரலோச்சனன் முதலான கணங்கள் இவர்கள் அப்புறம் தங்களோட வீரர்களோட சேர்ந்து வந்து அவர் சிவனை வணங்கி அங்க வந்து நிக்கிறா. அப்புறம் காலகண்டன், பலிபத்ரன், காலஜிஹ்வன், குட்டீச்சரன், பலோன்மத்தன், ரணஸ்வாகி, துர்ஜயன், துர்கமன்ற அஷ்ட பைரவர்கள், அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், இந்திரன், துவாதச ஆதித்யர்கள், சூரியன், சந்திரன், விஸ்வகர்மா, அஸ்வினி தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய வீரர்களுடன் அப்போதே அங்க வந்து சேர்ந்துக்கிறா. 3 கோடி யோகினிகளுடன் பத்ரகாளியும் பூத்த பிரேத்த பிசாச்சங்களும் கூஷ்மாண்டவர்னு சொல்லப்படும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் கூட அங்க வந்து சேர்ந்தன. இங்க சங்கச்சூடன் துளசிய பாக்குறதுக்காக வரான். வந்து அவள்கிட்ட நான் சிவனோட யுத்தத்துக்கு போறேன் அப்படின்றத அதை பத்தி சொல்றான். அவளாலோ அதை கேட்டு தாங்கிக்க முடியல. நான் எனக்கு காலம்புற ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொல்றா. இது மாதிரி நீங்க போக வேண்டாம், நீங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு சிரிக்கிறான் சங்கச்சூடன். ஹே பிரியே, சுகமும் துக்கமும் பயமும் சோகமும் கால சம்பந்தத்தினால உண்டாகின்றன. எல்லா சம்பந்த காரியங்களுமே காலத்தினாலேயே உண்டாகின்றன. யுத்தத்தினால நம்மள்ட்ட பிரிவு வந்துரும்னு நீ வருத்தப்படுறது அர்த்தமற்றது. சரி, அப்படியே நேர்ந்தாலும் அதை தான் தடுக்க முடியுமா என்ன? நடப்பது நடக்கட்டும். நம்முடைய காரியங்களை நாம் கவனித்து செல்வதுதான் விவேகமானது, அதுதான் புத்திசாலித்தனமானது அப்படின்னு சொல்லி அவளை பல விதமா தேர்த்துறான். அன்னைக்கு ராத்திரி முழுவதும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கா. விடிந்ததும் அவன் ஸ்நானம் செய்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து பிராமணர்களுக்கெல்லாம் தானங்கள் கொடுத்து பின் மகனையும் சிங்காசனத்தில் அமர்த்தி அவன்கிட்ட ஆட்சியையும் ஒப்படைத்து அங்கேருந்து விடை பெற்று சதுரங்க சேனைகளோடு யுத்தத்துக்கு புறப்படுறான். ஒரு நாடே ஒரு நகரமே அணி திரண்டு வராது போல இருக்காமா. அப்படி எண்ணற்ற வீரர்களோட சந்திரபாகா நதி தீரத்தை அடைந்தான் சங்கச்சூடன். கணங்களும் தேவர்களும் சூழ அங்க வீட்டிற்கும் சிவபெருமான பார்க்கணும். ரத்தத்தை விட்டு நேர இறங்கி அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம்
வேண்டாம். சிவபெருமான் அவனை பார்த்து சிரித்தார். ஹே ராஜன், உன்னுடைய வம்சத்தோட பெருமையை சொல்லவும் வேணுமா என்ன? பிரம்மாவுடைய புத்திரன் மரீச்சி, அவருடைய புத்திரன் கஷ்யப, அவருக்கு 13 பத்னிகள், அவர்களுக்கு தனு என்பவருக்கு 40 பிள்ளைகள், அவர்களுள் ஒருவரான விப்ரஜித் என்பவனுக்கு தம்பன்றவன் பிறந்தான். அவனுடைய பிள்ளைதான் நீ. நீ பராக்கிரமத்திலும் தவத்திலும் மந்திர சித்தியிலும் வல்லவனாயிற்றே. உனக்கு கிட்டாத போகங்களே இல்லை. தேவர்களுடைய ராஜ்யத்துல உனக்கு என்னதான் வந்துட போறது? அதையெல்லாம் நீ அவர்கள்ட்ட திருப்பி கொடுத்துடலாமே. இந்த செல்வங்கள்லாம் அழிந்து போகக்கூடியவை, இதெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியவை இல்ல. அழியாது இருக்கக்கூடிய செல்வம் மோட்ச சாம்ராஜ்யம் தான். அதை அடையறதுக்கு முயற்சி செய்யணும்னு சிவபெருமான் சொல்றார். அதை கேட்ட சங்கச்சூடன், ஏ பிரபு, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். தேவர்களுடன் எங்களுக்கு பகை ஏற்பட்டதற்கு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பகவான் விஷ்ணு என்ன பண்ணார்? வஞ்சனை தானே செய்தார். பலி சக்கரவர்த்தியை ஏமாட்டி பாதாளத்துல அழுத்தினார். அது மட்டுமா, பார்க்கடலை கடையிற போது மோகினியாக வந்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை பருகும்படி செய்தார். இப்படி எல்லா வழிகள்லயும் தேவர்கள் அசுரர்களாகிய எங்களை வஞ்சித்தே வந்திருக்கிறார்கள். நாங்க பணிஞ்சே போறதுனால அவர்களுடைய வஞ்சனை செயல்கள முடிவுக்கே வரதில்ல. எந்த விதத்திலையும் தங்களுடைய ஆதிக்கமே மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். உங்கள்கிட்ட எங்களுக்கும் எப்பவுமே பகைன்றது இருந்ததில்ல. நாங்கள் எதெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கிறோமோ அந்த செல்வங்களை எல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுத்து வருகிறீர்கள். ஒருபோதும் எங்களுடைய செல்வத்தை நீங்க அபகரிக்க முயற்சி பண்ணதே இல்ல. அப்படி இருக்கிறப்போ தாங்கள் என்னுடன் யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள். நீங்க அழைத்த பின் தயங்கிறது என் போன்றோருக்கு அழகில்லை. ஜெயம் அபஜயம் இது பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். எது நடக்க வேண்டியிருக்கோ அது நடக்கும். நாம 2 பேருமே நம்மளுடைய நிலைமை மறந்து விரோதிகளாகவே நாம யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்றான். அவன் திரும்பவும் பகவான் சிவபெருமானை வணங்கி தன்னுடைய சேனைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து யுத்த சங்கநாதத்தை எடுத்து முழங்கினான். பயங்கரமாக போர் தொடங்கியது. ஒருவரை ஒருவர் தாக்கிக்கிற அஸ்திரங்கள்லாம் சீறி பாய்ந்து நெருப்பை கக்கின. குமாரன் அசுர வீரர்களுக்கு இடையே புகுந்து தனது வீரத்தை காண்பித்தார். அவருக்கு உதவியாக காளியும் பயங்கரமான தோற்றம் கொண்டு தன் கையில அகப்பட்டவர்களை எல்லாம் பிடித்து விழுங்குறா. சங்கச்சூடன் குமரனை எதிர்த்தான். அடுத்தடுத்து நிறைய பானங்களை பிரயோகித்து அவருடைய ரதத்தை பொடி பொடியாக்கிறான். அதனால கோபம் கொண்டார் குமரன். வேறொரு ரதத்துல ஏறி பானத்தை அப்படியே வர்ஷிக்கிறாராம். அதனால அவன் திக்கு முக்காடி போனானாமா. அவனுடைய சாரதியை கொண்டு சக்கராயுதத்தினால அவனுடைய மார்பிலேயே அடித்தார். அதனால அவன் மூர்ச்சையாகி அங்கேயே விழுந்துடுறான் சங்கச்சூடன். உடனேயே கண் விழித்து கோபத்தோட பானங்கள்லாம் பிரயோகிக்கிறான். அதான சக்தி ஆயுதத்தை குமரன் மேல பிரயோகித்தான். உடனே காளி தேவி ஓடி வந்து குமரனை கட்டி அணைச்சு தூக்கின் போறா. காளிக்கும் சங்கச்சூடனுக்கும் கடுமையா சண்டை தொடங்குறது. அதானும் பிரளய அக்னிக்கு சமமான நெருப்ப கக்கறா காளி. சங்கச்சூடன் அதை அணைக்கிறதுக்கு மேக அஸ்திரத்தினால அதை அணைக்கிறான். காளி வர்ணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றா. கந்தர்வ அஸ்திரத்தினால அதை சந்திரசூடன் அறுக்கிறான். அவள் மகேஸ்வர அஸ்திரத்தை விடுறா. அவனும் சதாசிவ அஸ்திரத்தினால தடுக்கிறான். காளி கோபத்தோட மகாவீர பத்ராஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் செய்யறா. சந்திரசூடன் அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கி தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றான். அஸ்திரமும் ஆகாயத்துல போய் மறைஞ்சிடுறது. அந்த மகா பாஸ்பதாஸ்திரத்தை எடுத்து கொண்டாள் காளி. அப்போ ஆகாயத்துல இந்த அரசனுக்கு மிருத்யு பயம் இல்லை, அவனுடைய பத்னிக்கு பதிவிரதா பங்கம் ஏற்படாத வரையில் அவனுக்கு மரணம் இல்லைன்னு ஒரு ஆசிரியரியா சொல்றது. அதை கேட்ட காளி அவனோட யுத்தம் செய்யறதை விட்டுட்டு நேர சிவபெருமான நோக்கி நடந்தது சொல்றா. சிவன் நேர யுத்தம் செய்யறதுக்கு புறப்படுறார். சிவபெருமான பார்த்தோன்னே சங்கச்சூடன் ரதத்தை விட்டு இறங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்றா. பின் மறுபடியும் ரதத்துல ஏறிண்டு அவரோட யுத்தம் செய்ய தொடங்குறா. 2 பேரும் மாறி மாறி அநேக அஸ்திரங்களை பிரயோகம் பண்றா. வெற்றி தோல்வின்னு எதுவும் இல்லாம யுத்தம் ரொம்ப நாள் கணக்கா நிறைய நாள் நீடிச்சுட்டே இருக்கு. 2 பேரும் அலுப்பாயிடுறது. அதனால ஆயுதங்கள்லாம் கீழே விட்டுட்டு பேசாம என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கா. அப்போ அந்த சமயம் விஷ்ணு ஒரு வயதான முதியவராக உருவம் கொண்டு சங்கச்சூடன் வரார். அவன்கிட்ட கிட்ட வந்து எனக்கு ஒரு பொருள் வேணும், அதுக்காக தான் நான் அவன்கிட்ட வந்திருக்கேன், நீ அதை தரணும்னு சொல்லி கேட்கிற. அவனும் சரி எதுவோ கேளுங்கோ நான் தரேன் அப்படின்னு சொல்லி தட்டாம சொல்றான். அவன் கழுத்துல இருக்கக்கூடிய மந்திர கவச்சத்தை தரணும்னு சொல்லி விஷ்ணு கேட்க அவனும் மறுத்து சொல்லாம அதை கொடுத்துடுறான். மந்திர கவச்சத்தை வாங்கிட்ட விஷ்ணு சங்கச்சூடனுடைய ரூபத்தை எடுத்துட்டு வீரர்கள் புடைசூழ துளசியோட அந்த புறத்துக்கு வர. கணவனை பார்த்த துளசி ஓடி வந்து வணங்கி அவரை வரவேற்கிறா. பிரியே, உன்னுடைய மனசு போல யுத்தம் நமக்கு சாதகமாகவே முடிச்சுட்டோ. தேவர்கள்லாம் தோற்று ஓடி போயாச்சு. சிவபெருமான் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேவர்களுடைய அரசு அவர்களுக்கு என்ன திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு துளசிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கணவனை ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறா. கணவனுடைய
கை மேல பட்டோனே அவளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுடுறது. நீ என்னுடைய கணவன் இல்லன்னு சொல்லி துளசி பயந்துண்டு அவன்கிட்ட விலக்கி கோபத்தோட அவரை பாக்குறா. நீ என்னுடைய கணவன் இல்ல, நீ என்ன மோசம் செய்ய வந்திருக்கிற வஞ்சகன், என்னை ஏமாத்தி என்னுடைய பதிவிரதா விரதத்துக்கே பங்கம் செய்யறதுக்கு வந்திருக்க, நீ யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கண்கள்ல தீ பறக்க ஆவேசமா கேட்கிறா. விஷ்ணு அவளுக்கு தன்னுடைய திருவுருவத்தை காண்கிறார். துளசியோட உள்ளம் குமுறது தாங்க முடியாம மாலை மாலையா கண்ணீர் விடுறா. என்ன வஞ்சனை பண்ணி என்னுடைய கற்ப குலைச்ச, நீ கல்லாக போவாய்ன்னு சொல்லி சாபம் கொடுக்கிறா. விஷ்ணு அவரை பார்த்து சிரிக்கிறா. ஹே துளசி, நீ முன்னமே என்ன பர்த்தாவாக கணவனாக அடையணும்னு சொல்லி தாம் செய்த, சங்கச்சூடனும் உன்னையே அடையணும்னு சொல்லி தாம் செய்தான். அதனாலதான் அவன் உன்னை மணந்தான். உன்னுடைய தவத்துக்கு பலன் தர வேண்டிய தருணம் இப்போ வந்தாச்சு. நீ இந்த சரீரத்தை விட்டு நீ என்னை அடைய போகிறாய். உன்னுடைய உடல் கண்டகின்ற நதியாகி மனிதர்களை பரிசுத்தமடைய செய்யும். அதான துளசி நதி ரூப பெயர் தான் கண்டகின்றது. உன்னுடைய ரோமங்கள்லாம் துளசி செடியாகி 3 லோகத்திலும் நிறைந்திருக்கும். புண்ணிய கஷேத்திரங்கள்ல துளசி செடி இருக்கும்னா அதன் அடியில் நானும் தேவர்களும் அங்கே தங்கியிருப்போம். அதன் கீழ் தங்கும் நீரானது சகல பாபங்களையும் போக்க வல்லது. 1000 குடம் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யறத காட்டிலும் ஒரே ஒரு குடம் துளசி தீர்த்தத்தால் என்னை அபிஷேகம் செய்தால் நான் திருப்தி அடைவேன். மரண காலத்துல ஒருவர் துளசி தீர்த்தத்தை பருகினால் அவர் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைவார். துளசி கட்டையை மணி போலாக்கி மாலையாக தரிப்பவர்கள் லட்சம் அஸ்வமேதையாக பலனை பெறுவார்கள். துளசி 3 நாளைக்கு உபயோகப்படுத்தப்படும். பறிச்சு வச்சுட்டு அதுமே உபயோகப்படுத்தலாம் சொல்லப்படுது. அதான எடுத்து வைத்த துளசியானது சிராதம், விரதம், பிரதிஷ்டை, அர்ச்சனை இந்த காலங்கள்ல எல்லாம் சுத்தமானதாகவே சொல்லப்படுறது. பூமியிலேயோ ஜலத்திலேயோ விழுந்திருந்தாலும் அதை எடுத்து நீரை தெளிச்சுட்டு அதை சுத்தமாக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுறது. பௌர்ணமி, அமாவாசை, துவாதசி, மாசப்பிறப்பு, நடுப்பகல், அப்புறம் இரவு நேரங்கள்ல, சந்தியா காலங்கள்ல, தீட்டு காலங்கள், அசூசியாகி இருக்கும் சமயங்கள், எண்ணெய் தேய்ச்சி கொண்டிருக்கும் நேரம், இந்த சமயங்கள் எல்லாம் துளசியை பறிக்க கூடாது, எடுக்க கூடாது. ஏ துளசி, நீ என்ன கல்லாக போகணும்னு சொல்லி சபிச்சிட்ட இல்லையா? நான் கண்டகி நதிக்கரையில மலையாக போகிறேன். கிருமிகள்லாம் என்னை துளைத்து பற்பல உருவங்கள்ல சிறு சிறு கற்களாக்கி இந்த நதியில என்ன தள்ளும். அவற்றை என்னுடைய அவதார மூர்த்தங்களாக எடுத்து சாலகிராமம்ன்ற பேர்ல எல்லாரும் பூஜிப்பார்கள். அந்த சாலகிராமங்கள்ல லக்ஷ்மியோட நான் சாநித்தியம் கொண்டிருப்பேன். லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி ஜனார்தனர், ரகுநாதர், வாமனர், ஸ்ரீதரர், தாமோதரர், ராஜராஜேஸ்வரர், ரணராமர், ஆதிசேஷர், மதுசூதனர், சுதர்ஷனர், கதாதரர், ஹைகிரீபர், நரசிங்கர், லக்ஷ்மி நரசிம்மர், வாசுதேவர், பிரத்யும்னர், சங்கர்ஷனர், அனிருத்தர், இப்படி பல விதங்கள்ல அந்தந்த தோற்றத்துக்கேற்ப சாலகிராமங்கள்ல அழைக்கப்படும். இந்த சாலகிராம பூஜை செய்பவர்களுக்கு அந்த பூஜையே யாகம் முதலான கர்மாக்களுக்கு ஈடானது. யாகம் செய்த என்ன பலனோ அதை சாலகிராம பூஜை செய்பவர்களுக்கு கிடைக்கும். சகல கர்மாக்களாலும் கிடைக்க பெறக்கூடிய புண்ணியங்களை இந்த சாலகிராம பூஜை மூலயமாவே ஒருவர் அடையலாம். இந்த அபிஷேக தீர்த்தமானது சகலமான புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமமானது. இந்த பூஜை உடையவர்களுடைய பித்திருக்கள்லாம் உத்தம லோகத்தை அடைவார்கள். சாலகிராமத்தை வைத்திருப்பவர்கள் பொய் சொன்னால் லட்ச மன்வந்திரம் வரையில் ஆசி பத்ரவனம்னு ஒரு நரகம் இருக்கு, அந்த நரகத்தை அடைவான் அப்படின்னு துளசியோட பெருமையை எடுத்து சொன்னார். அதை கேட்டு துளசி தன்னுடைய உடலை துறந்து திவ்ய ரூபத்தோட விஷ்ணுவோட திருமார்பை அடைந்தாள். துளசியோட பதிவிரதா தன்மைக்கு பங்கமாயிடுத்து தெரிஞ்சோடனே சிவபெருமான் சங்கச்சூடனோட மறுபடியும் யுத்தம் செய்யறார். இந்த பிரளய கால அக்னி எப்படி இருக்கும் அது போல ஜுவலிக்கும் சூலாயுதமாம். அதை எடுத்து அவன் மேல பிரயோகம் பண்றார் சிவபெருமான். முடிவு நெருங்கிடுத்துன்னு தெரிஞ்சது சங்கச்சூடனுக்கு. அதனால ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு இரு கைகளையும் கூப்பி நேர பகவான தியானம் பண்றான். சூலாயுதம் அவனை தாக்கி பஸ்மமாக்கி சிவபெருமான்டே திரும்பிடுது. சங்கச்சூடன் திவ்ய தேகத்தை அடைந்து கோலோகத்திலிருந்து வந்த விமானத்துல ஏறி போறான். சங்கச்சூடனுடைய எலும்புகள் பூமியில சங்கு தெரியும் இல்லையா, அந்த சங்கு வடிவங்களாயினவா. அது தேவ அர்ச்சனைக்கு பரிசுத்தமானவை, பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறது. சங்கு ஜலம் தேவர்களுக்கு மிகவும் பிரீத்தியை தரக்கூடியது. சங்கு சப்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ உண்டாகிறதோ அங்க லக்ஷ்மி நித்தியவாசம் செய்வாளாம். சங்கு தீர்த்தத்தில் நீராடுபவர் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டவனாகிறார்கள். சங்கு இருக்கும் இடத்தில் அமங்கலமெல்லாம் தூரத்தில் விலகி போய்விடுமாம். தேவர்கள்லாம் பூமாரி பொழுந்து சிவனை துதி பண்றா. எல்லோரும் தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போறா. துளசி வைகுண்டத்துக்கு போறா. அப்ப சரஸ்வதிக்கு அவளை பார்த்து ரொம்ப பொறாமை உண்டாருது. பகவான் பக்கத்திலே இருக்கார் அப்படின்றத கூட நினைச்சு பார்க்காம என்ன பண்றா, பொறாமைனால துளசிய ஓங்கி அரைஞ்சுடுறாளாமா சரஸ்வதி. அதனால ஒரு மாதிரி ஆயிடுறது துளசிக்கு. அதனால நேர திரும்ப பூலோகத்துக்கு துளசி வனம் இருக்குல்ல அங்க போய் மறைஞ்சுடுறா. விஷ்ணு அவளை காணும்னு சொல்லி ரொம்ப வருத்தம் ஆயிடுறா. துளசியோட பெருமையெல்லாம் சரஸ்வதிக்கு எடுத்து சொல்றார். அப்புறம் துளசியை தேடிட்டு பூலோகத்துக்கு வர்றார் பகவான் விஷ்ணு.
துளசி வனத்துல அவள் மறைஞ்சிருக்கிறத தெரிஞ்சுண்டு அவளை அங்க வந்து கூப்பிட்டு பாக்குறார். அவ வரல. அதனால மந்திர பூர்வமா பூஜிச்சு உபச்சாரங்கள்லாம் செஞ்சு அவளை துதி பாடுறார். அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறது. மறைஞ்சிருந்தவள் வெளிப்படுறா, அவரை நமஸ்காரம் பண்றா. விஷ்ணு அவளை அழிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போறார். துளசியோட வருகை கேட்ட சரஸ்வதி ஓடோடி வரா, அவளை கட்டி அணைச்சுக்கிறா, பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா. அவள்கிட்ட கோபம் கொண்டு நடந்துட்டதுக்காக அவள்கிட்ட வருந்தி மன்னிப்பு கேட்கிறா. துளசியும் அவளை கட்டி அணைச்சுண்டு ஆனந்தம் அடைகிறாள். துளசி பூஜைக்கு துளசி செடின்றது ரொம்ப முக்கியம். ஆனா ஆவாகனம் முதலான செய்யாமலேயே பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த துளசி பூஜை செய்த பின்ன துளசி இலையை சிரசில் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. துளசி பூஜை சகல பலன்களையும் தரக்கூடியது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினமே துளசி அன்னையின் பிறந்த தினம், ஜென்ம தினம். அதனால் இந்த தினத்தில், இந்த துவாதசியில் மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்திலும் செய்யும் பூஜை மிக விசேஷமானது. அவரவர் குறைகளை எல்லாம் தீர்த்து அவரவர் இஷ்ட காமங்களை பூர்த்தி செய்து வேண்டுதல்களை எல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. துளசி ஸ்தோத்திரம். விருந்தா விருந்தாவணி விஸ்வ பூஜிதா விஸ்வ பாவனி புஷ்பசாரா நந்தினீச்ச துளசி கிருஷ்ண ஜீவனி ஏதன் நாமாஷ்டகம் ஸ்தோத்திரம் பட்டன் மங்கள மாப்னுயாத். விருந்தாயை நமக, விருந்தாவண்யை நமக, விஸ்வ பூஜிதாயை நமக, விஸ்வ பாவண்யை நமக, புஷ்பசாராயை நமக, நந்தின்யை நமக, துளசியை நமக, கிருஷ்ண ஜீவன்யை நமக. இன்னொரு முறை சொல்லலாம். விருந்தா விருந்தாவணி விஸ்வ பூஜிதா விஸ்வ பாவனி புஷ்பசாரா நந்தினீச்ச துளசி கிருஷ்ண ஜீவனி ஏதன் நாமாஷ்டகம் ஸ்தோத்திரம் பட்டன் மங்கள மாப்னுயாத். விருந்தாயை நமக, விருந்தாவண்யை நமக, விஸ்வ பூஜிதாயை நமக, விஸ்வ பாவண்யை நமக, புஷ்பசாராயை நமக, நந்தின்யை நமக, துளசியை நமக, கிருஷ்ண ஜீவன்யை நமக. விஷ்ணுவால் புகழப்பட்ட இந்த 8 பெயர்களும் காரண பெயர்களாக சொல்லப்படுறது. இதை படிப்பவர்கள் அஸ்வமேத பலனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. துளசி செடியை பூஜித்து நமஸ்கரித்து இந்த ஸ்லோகம் சொல்ல சௌமங்கல்யம் தனேஸ்வரியம் புத்திர பௌத்ராதி சம்பதம் துளசி அமிர்த சம்பூத்தே தேஹிமே பக்தவத்சல. இந்த ஸ்லோகத்தையும் சொல்ல தீர்க்க சௌமங்கல்யம், தனம், ஐஸ்வர்யம், புத்திர பௌத்ராதி சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாவிஷ்ணு துளசியை புகழ்ந்து போற்றிய மேலே சொன்ன நாமங்கள் பிருந்தா, பிருந்தாவணி, விஸ்வ பூஜிதா, விஸ்வ பாவனி, புஷ்பசாரா, நந்தினி, துளசி, கிருஷ்ண ஜீவனி என்ற இந்த நாமங்களை சொல்லும்போது பொருள் தெரிந்து சொன்னால் இன்னும் பலன் அதிகம். பிருந்தா என்றால் மரங்கள் நெருங்கி அடர்ந்திருக்கிறத குறிக்கக்கூடியது. துளசி ஒரு இடத்துல நெருங்கி அடர்ந்திருக்கிறதுனால பிருந்தை அப்படின்னு சொல்லப்படுறா. எவள் முற்காலத்துல பிருந்தாவனம் தோறும் இருந்து பிருந்தாவணின்ற பெயர் பெற்றாளோ, விஸ்வம்னா உலகம், அகிலம், பூஜித்தைனா பூஜிக்கப்படுபவள், எவள் ஒருவள் அகில இந்த பிரபஞ்சத்தினாலேயே பூஜிக்கப்பட்டு விஸ்வ பூஜித்தைன்ற பெயர் பெற்றாளோ, எவளால் அந்த எண்ணற்ற பிரபஞ்சம் எல்லாம் பரிசுத்தமாகி விஸ்வ பாவனின்ற பெயர் பெற்றாளோ. தேவர்களுக்கு மலர் மேல பிரீத்தி. ஆனா அந்த மலர்களையே விட்டு அவைகளால் ஆனந்தமடையாமல் உன்னாலேயே இந்த துளசியாலேயே ஆனந்தமடைவதால் புஷ்பசாரைன்ற பெயர் பெற்றாய் நீ. மேலும் ஆனந்தத்தை அளிக்கும் தன்மையால் நந்தினின்ற பெயரும் பெற்றாய். கிருஷ்ணன் உன்னால் உருக்கொண்டு வாழ்வதால் கிருஷ்ண ஜீவனின்ற பெயரையும் பெற்றாய் அப்படின்னு இந்த துளசி ஸ்தோத்திரம் கண்வ சாக்கையில உள்ளது. இது தேவி பாகவதம் நவமஸ்கந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணுவால் சொல்லப்பட்ட இந்த அஷ்ட நாமங்களின் ஒருவர் சொல்ல அஸ்வமேத பலனை அடைவார்கள், வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறது. அனைவரும் இந்த துளசி அன்னையின் திருநாமங்களை இந்த தினத்தில் சொல்லி அன்னையின் பேரருளை பெறுவோம். சகல நலமும் வளமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.